2024ஆம் ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகோல் விருதை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தினத்தந்தி நாளிதழ் நிர்வாக ஆசிரியருக்கு விருது வழங்கினார் முதலமைச்சர். தினத்தந்தி நாளிதழ் நிர்வாக ஆசிரியர் டி.ஆர். சுகுமாருக்கு கலைஞர் எழுதுகோல் விருதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரம் என்ன? கலைஞர் எழுதுகோல் விருது 2021ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. தலை சிறந்து விளங்கும் பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருதாக இந்த விருது இருக்கிறது. தினத்தந்தியில கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியவர் நிர்வாக ஆசிரியர் இருக்கக்கூடிய சுகுமார். தற்போது அவர் 70 வயதை கடந்தும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரை கௌரவிக்கும் விதமாக முதலமைச்சர் இந்த விருதினை அவருக்கு வழங்கி மகிழ்ந்திருக்கிறார். அதே போல எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையில் பணிபுரியும் பணியாளர்களுக்காக தண்டையார்பேட்டை காமராஜர் நகரில் 31 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட குடியிருப்புகளுக்கான அந்த ஆணைகளையும் முதலமைச்சர் திறந்து வைத்து கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் இந்த துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்றிருந்தார்கள். இந்த எழுதுகோல் விருது என்பது இந்த சிறந்து விளங்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்காக தமிழக அரசு சார்பில் கொடுக்கக்கூடிய விருதாக இருக்கின்றது. பிரியா, கலைஞர் எழுதுகோல் விருதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். உடன் யார் யாரெல்லாம் இந்த நிகழ்வுல பங்கேற்றாங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. வேறு என்னென்ன அடுத்தடுத்த நிகழ்வுகளை முதல்வர் பங்கேற்க இருக்கிறார், அது தொடர்பான தகவல் இருக்கா ரமேஷ்? நிச்சயமாக முதலமைச்சர் தற்போது தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். தற்போது இந்த பகுதியிலும் கனமழை பெய்து வருகிறது. முதலமைச்சர் இந்த வெள்ள நிவாரண பணிகள் குறித்தும் ஏற்கனவே நேற்றைக்கு ஆய்வு செய்தார். இந்த நிவாரணம் எவ்வளவு வழங்கலாம் என்பது குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து இந்த மழை நீரில் தேங்கி இருக்கக்கூடிய பயிர்களுக்கு 33% மேல தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் தேங்கக்கூடிய பயிர்களுக்கு அந்த நிவாரணம் வழங்கக்கூடிய அறிவிப்பை இன்று அல்லது நாளை வெளியிடுவார் என தெரிகிறது. மத்திய அரசிடம் உதவி கோரி முதலமைச்சர் சார்பில் கடிதம் எழுதப்படும் எனவும் தகவல் வெளியாகிறது. பிரியா, விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.